ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிறதான வேத வார்த்தை ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்கள். இந்த அதிகாரத்திலே முதல் 5 வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த இடத்திலே ஆபிரகாம் தனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்றும் கர்த்தர் அதற்கு ஆபிரகாமை அவரை வெளியே வர பண்ணி வானங்களை அண்ணாந்து பார்க்க சொல்லி வானத்திலே இருக்கிறதான நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி உன்னுடைய சந்ததியும் இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று கர்த்தர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நாங்கள் 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியாக சொன்னதும் சில வேளை ஆபிரகாம் அதை சந்தேகமாக எண்ணலாம். ஆனால் அவர் அப்படி எண்ணவில்லை. அவர் கர்த்தரை விசுவாசித்தார். அவருடைய விசுவாசமும் அவருடைய கீழ்ப்படியுமே கர்த்தருடைய முன்னிலையில் அவனை நீதிமானாக அவனை உயர்த்தியது. இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? அல்லது அந்த வசனங்கள் எனக்கு இல்லை, இந்த வசனங்கள் இது எனக்காக கொடுக்கப்படவில்லை, இந்த வசனம் எனக்கு நடக்காது என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படுகிறோமா? அல்லது ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவராகவும் சர்வ வல்லவராகவும் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.